ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆளுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி மட்டுமே இருக்காது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஜிமெயில் ஐடியை டெலிட் பண்ணணும். அதாவது யூஸ் பண்ணாமலே இருப்போம், அந்த ஜிமெயில் ஐடி எதுக்குன்னே தெரியாது, தேவையில்லை. அந்த மாதிரிப்பட்ட ஜிமெயில் ஐடியை எப்படி நம்ம மொபைலில் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மொபைலை நம்ம செகண்ட் ஹேண்டாக கொடுக்க போகிறோம், செகண்ட் ஹேண்டாக விற்க போகிறோம், இல்லை யாருக்கு எல்லாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைலில் லாகின் பண்ணி வச்சுக்கிற ஜிமெயில் ஐடியை எப்படி நம்ம மொத்தமாக டெலிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணல, மொத்தமாக டெலிட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவே இல்லாமல் எப்படி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஒரு ஜிமெயில் ஐடியே தேவையில்லை, இல்லை நமக்கு அதனால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம டோட்டலி டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா போகிற போக்கிலே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம தேவையில்லாத ஜிமெயில் ஐடி எப்படி டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மொபைலுடைய செட்டிங்ஸ் மேலே வந்துக்கலாம். செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாருங்க. இதில் உங்களுக்கு கூகுள் அப்படின்ற ஆப்ஷனுக்கு இதில் வந்துருங்க. இதில் வந்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத்தனை ஜிமெயில் ஐடி இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள். எத்தனை ஜிமெயில் ஐடி இருக்குங்களோ அத்தனை ஜிமெயில் ஐடி எல்லாமே தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஜிமெயில் ஐடி, அதாவது எந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இதில் 4 இமெயில் ஐடி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்துடணும். இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷனல் உங்களுடைய டேஷ்போர்டு கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த ஆப்ஷனில் போய் நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா அண்ட் பிரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு உள்ளார வரும். இந்த ஆப்ஷனுக்கு உள்ளார வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக கீழே வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் என்டையர் அக்கௌண்ட் அண்ட் டேட்டா அப்படின்னு சின்னதாக எழுதிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய கூகுள் சம்மந்தமான அதாவது இந்த ஜிமெயில் ஐடி சம்மந்தமான என்டையர் அக்கௌண்ட், ஃபுல் அக்கௌண்ட், அதோட டேட்டா ப்ரௌசிங் என்னென்ன பண்ணமோ, இன்மெயில், ஜிமெயில் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ண நேரத்துலேருந்து இந்த கடைசி டைம் வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அதில் பண்ணியிருக்கோமோ அதான் டேட்டா எல்லாமே டோட்டல் என்டையர் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இது. ஸோ அந்த டெலிட் யுவர் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ்வேர்டு நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்த உடனே இந்த மாதிரி அடுத்தது ஆப்ஷனும் ஸோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் யுவர் டேட்டான்னு கேட்கும். யூ கேன் டவுன்லோட் யுவர் டேட்டா பிஃபோர் டெலிட்டிங் யுவர் அக்கௌண்ட். அதாவது நமக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம முதல்ல பண்ணணும், நம்ம சொன்னோம் தெரியுமா, என்னென்ன ஜிமெயில், என்ன ஜிமெயில் பண்ணணும், என்ன இமெயில் பண்ணணும், என்னென்ன டேட்டா அக்கௌண்ட்ஸ், என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே இந்த ஜிமெயில் ஐடியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் நமக்கு சேவ் பண்ண ஒரு காப்பி வேணும் அப்படின்னா டவுன்லோட் யுவர் டேட்டா வந்து கொடுத்தா அந்த காப்பி எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆகும். தேவைப்பட்ட நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஸோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபைனலி இந்த 2 டிக் மார்க் நம்ம கொடுத்துக்கிட்டு டெலிட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் பட்டன், இந்த பட்டனை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் டோட்டலி என்டையராக நமக்கு வந்து டெலிட் ஆயிரும். ஆனால் நான் இப்போ டெலிட் பண்ணலை, எனக்கு இந்த இமெயில் ஐடி தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த முறையில் தான் நமக்கு ஒரு இமெயில் ஐடி வேண்டாம் அப்படின்னா என்டையர் அக்கௌண்ட் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இமெயில் ஐடி வேண்டாம், தேவையில்லை, இதனால் எந்த யூஸும் கிடையாது, இல்லை நம்ம ஒரு மொபைலை ஒருத்தர் கொடுக்க போகிறோம், செகண்ட் ஹேண்டில் கொடுக்க போகிறோம், விற்க போகிறோம் அப்படின்னா அந்த இமெயில் ஐடி அந்த மொபைலில் சைன்இன் ஆகிருக்கிற இமெயில் ஐடியை நமக்கு தேவையே இல்லாமல் டெலிட் பண்ணணும், அதாவது ப்ரூஃபே இல்லாமல் டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் தாராளமாக கொடுத்துக்கலாம், அதை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் நண்பர்கள், ஃபேஸ்புக் குரூப், ஃபேஸ்புக் நண்பர்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பாக மீட் பண்ணலாம். வந்திருக்கேன். பபாய்.